ஒரு கூட்டத்துல யாரு ரொம்ப ஆபத்தானவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் சத்தமா பேச மாட்டாரு. மத்தவங்க எல்லாம் தங்கள பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்காக ஒருத்தர ஒருத்தர் முந்திக்கிட்டு கத்திட்டு இருக்கும்போது, அவர் மட்டும் அமைதியா உட்கார்ந்து கவனிச்சிட்டு இருப்பாரு. ஆனா, அவர் எப்போ பேச ஆரம்பிக்கிறாரோ, அப்போ அந்த இடமே நிசப்தமாகும். எல்லாரும் அவர் பேச்ச கேட்கத் துடிப்பாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆளும, ஒரு அதிகாரம் வேணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு வார்த்தை கூட பேசாமலேயே மத்தவங்கள உங்கள மதிக்க வைக்கிறது எப்படிங்கிற ரகசியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் அமைதியா இருக்கிறது பலவீனம்னு நினைக்கிறாங்க. நீங்க அமைதியா இருந்தா உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னு தப்பா கணக்கு போடுறாங்க. ஆனா நான் சொல்றேன், உங்க அமைதி ஒரு பலவீனம் இல்ல. அதுதான் உங்களோட மிகப்பெரிய பலம். பல நூற்றாண்டுகளா பேரரசர்கள் பயன்படுத்தின ஸ்டோயிசிசம் ஸ்டோயிசிசம் தத்துவத்தோட 20 முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது உங்களோட மெளனத்தை ஒரு கவசமாவும் மத்தவங்களை ஈர்க்கிற காந்தமாவும் மாத்தும். தயாரா இருக்கீங்களா? ஆரம்பிக்கலாம். நாம விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தத்துவத்தோட பின்னணியை கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஸ்டோயிசிசம் பண்டைய கிரேக்கம் மற்றும் ரொமானிய காலத்துல உருவானது. இது ஏதோ லைப்ரரியில இருக்கிற புத்தகத்துக்கான விஷயம் கிடையாது. இது மாவீரர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் பேரரசர்களுக்கான வாழ்க்கை முறை. மார்க்கஸ் ஆரேலியஸ் பத்தி யோசிச்சு பாருங்க. பாதி உலகத்தையே ஆட்சி செஞ்சவர் அவரு. ஒரு கை சொடுக்குல யாரை வேணாலும் தண்டிக்கிற அதிகாரம் அவர்கிட்ட இருந்தது. நினைச்சிருந்தா அவர் கத்தி இருக்கலாம், அதிகாரத்தை காட்டியிருக்கலாம். ஆனா அவர் வரலாத்துல ஒரு நிதானமான அறிவுச்சிறந்த மனிதராதான் நிக்கிறாரு. உண்மையான பலம்ங்கிறது வெளியில சத்தம் போடுறதுல இல்ல, நமக்குள்ள நாம வச்சிருக்கிற கட்டுப்பாட்டுல தான் இருக்குன்னு ஸ்டோயிக்ஸ் நம்புனாங்க. அமைதியானவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இந்த உலகம் எப்பவும் சத்தமா குழப்பமா தான் இருக்கும். அந்த குழப்பத்துக்கு மத்தியில யாரு நிதானமா இருக்காங்களோ அவங்க தான் இயல்பாவே ஒரு தலைவரா உருவெடுப்பாங்க. மக்கள் எப்பவுமே ஒரு தெளிவான உறுதியான மனிதரை தான் தேடுவாங்க. நீங்க அமைதியானவரா இருந்தா நீங்க ஏற்கனவே பாதி தலைவன் தான். அந்த பலத்தை எப்படி சரியான முறையில வெளிப்படுத்துறதுன்னு மட்டும் இனி கத்துக்கலாம். முதல் மற்றும் மிக முக்கியமான பாடம், மௌனத்தின் வலிமை. கற்பனை செய்து பாருங்கள், யாரோ ஒருவர் உங்களை தர்ம சங்கடமான முறையில் கிண்டல் செய்கிறார்கள் அல்லது உங்களை கோபப்படுத்த முயற்சிக்கிறார்கள். பொதுவாக நாம் என்ன செய்வோம்? உடனே பதிலுக்கு பேசுவோம் அல்லது தற்காப்புக்காக ஏதோ ஒன்றைச் செய்வோம். இன்னும் சிலரோ சங்கடத்தை மறைக்க செயற்கையாகச் சிரிப்பார்கள். ஆனால் ஒரு நிதானமான மனிதன் இதை வேறு விதமாக கையாளுவான். அவன் அமைதியாக இருப்பான். அந்த நபரின் கண்களை நேராகப் பாருங்கள். அமைதியாக இருங்கள். ஒரு வினாடி, 2, 3. இந்த மௌனத்தில் ஒரு மாயாஜாலம் நடக்கும். உங்களுக்கு எதிரே இருப்பவர் மெல்ல மெல்ல பதற்றமடைய ஆரம்பிப்பார். அவர் உங்கள் எதிர்வினையை எதிர்பார்த்துத்தான் பேசினார். ஆனால் அதற்கு பதிலாக அவருக்கு கிடைத்தது ஒரு வெறுமை. அந்த இடைவெளியை அவர் தன் சொந்த சந்தேகங்களால் நிரப்பத் தொடங்குவார். நான் ஏதும் தவறாக பேசிவிட்டேனோ? அவர் என்னைப் பற்றி என்ன நினைக்கிறார் என்று தனக்குள்ளேயே குழம்புவார். உங்கள் மௌனம் ஒரு கண்ணாடியாக மாறி அவருடைய முட்டாள்தனத்தை அவருக்கே பிரதிபலிக்கும். எந்த ஒரு முக்கியமான விஷயத்திற்கும் பதில் அளிக்கும் முன் இந்தச் சிறிய இடைவெளியை கடைபிடியுங்கள். இது நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுப்பவர் அல்ல, மாறாக ஒவ்வொரு வார்த்தையையும் அளந்து பேசுபவர் என்பதைக் காட்டும். அப்படி அளந்து பேசப்படும் வார்த்தைகளுக்கு எப்போதும் தங்கத்தைப் போன்ற மதிப்பு உண்டு. நாளை உங்கள் வேலையிடத்தில் இதை முயற்சி செய்து பாருங்கள். யாராவது உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்வதற்கு முன் அவர்கள் கண்களை பார்த்து 3 வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு அதன் பிறகு பேசத் தொடங்குங்கள். மாற்றத்தை நீங்களே உணர்வீர்கள். அடுத்த பகுதி, மற்றவர்கள் உங்களிடம் எதையும் மறைக்காமல் பேச வைக்கும் கவனிக்கும் கலை. பெரும்பாலான மக்கள் பேசுவதை கவனிப்பதில்லை. தங்கள் முறை எப்போது வரும் என்றுதான் காத்திருக்கிறார்கள். இதை கவனித்திருக்கிறீர்களா? கண்கள் அலைபாயும், சம்பந்தமே இல்லாமல் தலையாட்டுவார்கள். மனதில் தங்களது வாதத்தை தயார் செய்து கொண்டிருப்பார்கள். அமைதியாக இருப்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் உண்டு. அவர்களால் மட்டும்தான் உண்மையாக கவனிக்க முடியும். ஆனால் கவனிப்பது என்பது சும்மா தலையாட்டுவது அல்ல, அது ஒரு தீவிரமான ஆராய்ச்சி. தகவல்களைச் சேகரிக்கும் ஒரு துப்பறிவாளனைப் போல உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்போது எதிரே இருப்பவருக்கு தான் முக்கியமானவர்
என்ற உணர்வை தருகிறீர்கள். ஒரு விசித்திரமான உண்மை என்னவென்றால், மற்றவர்களைப் பற்றி அவர்கள் பேச நீங்கள் எவ்வளவு இடம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு புத்திசாலியாக நீங்கள் அவர்களுக்குத் தெரிவீர்கள். மனிதர்கள் எப்போதும் தங்களைப் பற்றி பேசவே விரும்புவார்கள். அவர்களுக்கு மேடையை கொடுத்துவிட்டு நீங்கள் ஒரு சிறந்த ரசிகனாக இருங்கள். உரையாடலின் முடிவில் அவர்களின் நோக்கம், பயம் மற்றும் ஆசைகள் என அனைத்தும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனால் உங்களைப் பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. இதுதான் அதிகாரமிக்க இடம். அறிவு என்பது ஒரு வலிமை. வாயை மூடி காதுகளை திறந்து வைத்தாலே அந்த வலிமை உங்களுக்கு தேடி வரும். இப்போது வார்த்தைகளின் மதிப்பை பற்றி பார்ப்போம். பொருளாதாரத்தில் ஒரு விதியுண்டு. சந்தையில் ஒரு பொருள் தாராளமாக கிடைத்தால் அதன் மதிப்பு குறைந்துவிடும். தங்கம் தெருவெங்கும் மண்ணைப் போலக் கிடந்தால் அதற்கு பெறுமதி இருக்காது. உங்கள் பேச்சும் அப்படித்தான். அதிகம் பேசுபவர்களை யாரும் மதிப்பதில்லை. ஏனென்றால் அவர்களின் வார்த்தைகளுக்கு விலை கிடையாது. அவர்கள் மனதில் தோன்றுவதையெல்லாம் கொட்டிவிடுவார்கள். ஆனால் ஒரு ஸ்டோயிக் தத்துவவாதி அவசியமான போது மட்டுமே பேசுவார். உங்கள் வார்த்தைகளை ஒரு விலையுயர்ந்த பொருளாக மாற்றுங்கள். நீங்கள் எப்போதும் அமைதியாக இருந்துவிட்டு திடீரென பேசத் தொடங்கும்போது சுற்றியிருப்பவர்கள் அனைவரும் உங்கள் பேச்சைக் கேட்க அமைதியாவார்கள். இவர் பேசுகிறார் என்றால் அதில் நிச்சயம் ஏதோ முக்கியத்துவம் இருக்கும் என்று அவர்களின் ஆழ்மனம் தானாகவே உணரும். தேவையற்ற சொற்கள், சாக்குப்போக்குகள், பயனற்ற அரட்டைகள் என அனைத்தையும் உங்கள் பேச்சிலிருந்து நீக்கிவிடுங்கள். சொல்ல வந்ததை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்லுங்கள். ஸ்டோயிக் சிந்தனைக்கு நெருக்கமான ஸ்பார்ட்டான்கள் தங்கள் சுருக்கமான பேச்சுக்கு உலகப் புகழ் பெற்றவர்கள். ஒருமுறை மாசிடோனிய மன்னன் அவர்களுக்கு ஒரு மிரட்டல் விடுத்தான். நான் உங்கள் நாட்டிற்குள் நுழைந்தால் உங்கள் நகரத்தையே தரைமட்டமாக்கி விடுவேன் என்றான். அதற்கு ஸ்பார்டான்கள் அளித்த பதில் ஒரே ஒரு சொல்தான், வந்தால். 4வது பாடம், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது. இதைத்தான் ஸ்டோயிக் தத்துவம் உறுதியான மனக்கோட்டை என்கிறது. உங்களை யாராவது காயப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு நீங்கள் முதலில் அனுமதி கொடுக்க வேண்டும். நீங்கள் அனுமதிக்கும் வரை யாராலும் உங்களை மனதளவில் காயப்படுத்த முடியாது. மனிதர்களை சூழ்நிலைகள் பாதிப்பதில்லை. அந்த சூழ்நிலைகளைப் பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதுதான் அவர்களை பாதிக்கிறது என்கிறார் அறிஞர் எபிக்டெட்டஸ். அமைதியான குணம் கொண்டவர்கள் இயல்பாகவே அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதில் தவறேதுமில்லை. ஆனால் ஒரு நெருக்கடியான நேரத்தில் நீங்கள் பாறையைப் போல உறுதியாக நிற்க வேண்டும். அலுவலகத்தில் ஒரே பதற்றமும் கூச்சலும் குழப்பமும் நிலவும்போது நீங்கள் மட்டும் நிதானமாக உங்கள் வேலையைச் செய்தால் ஒட்டுமொத்த குழுவிற்கும் நீங்கள்தான் ஒரு பிடிமானமாகத் தெரிவீர்கள். மற்றவர்கள் நிதானம் இழக்கும்போது யார் தன்னைத்தானே கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்களைத் தேடி மரியாதை தானாக வரும். இதற்காக நீங்கள் ஒரு இயந்திரம் போல உணர்ச்சிகள் இல்லாமல் மாற வேண்டும் என்பதில்லை. மாறாக உங்கள் உணர்ச்சிக்கும் உங்கள் செயல்பாட்டிற்கும் இடையில் ஒரு கட்டுப்பாட்டு பலகையை, ரிமோட் கண்ட்ரோல் உருவாக்குங்கள். கோபத்தையும் பயத்தையும் வெறும் பார்வையாளராக கவனிக்கப் பழகுங்கள். ஆனால் அவை உங்களை கட்டுப்படுத்த இடம் கொடுக்காதீர்கள். புயலில் சிக்கிய கப்பலின் கேப்டனைப் போல உங்களை நினையுங்கள். மற்றவர்கள் பதறலாம், ஆனால் கேப்டனின் கண்கள் திசைகாட்டியில் மட்டுமே இருக்க வேண்டும். அந்த பொறுப்பான கேப்டனாக நீங்கள் இருங்கள். 5வது பகுதி, செயல்கள் பேசட்டும், சொற்கள் அல்ல. சொல்லுவதை விடச் செய்வது மேல் என்பது பழைய பழமொழிதான். ஆனால் ஸ்டோயிக்கு தத்துவத்தில் இதற்கு ஆழமான அர்த்தம் உண்டு. பலர் தங்கள் திட்டங்களைப் பற்றி எப்போதும் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருப்பார்கள். நான் உடற்பயிற்சி செய்யப் போகிறேன், ஆங்கிலம் கற்கப் போகிறேன், புதிய தொழிலைத் தொடங்கப் போகிறேன் என்று அடுக்குவார்கள். காரியம் முடிவதற்கு முன்பே மற்றவர்களின் பாராட்டை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் எதையும் சாதிக்கத் துடிப்பவர்கள் அமைதியாகச் செயலில் இறங்குகிறார்கள். வெற்றி கிடைக்கும்போது அது உலகத்தையே ஆச்சரியப்பட வைக்கும். இந்த எதிர்பாராத வெற்றி உங்கள் மீதான மரியாதையை பல மடங்கு உயர்த்தும். நீங்கள் படித்துக் கொண்டிருப்பது யாருக்குமே தெரிந்திருக்காது. ஆனால் திடீரென்று ஒரு வெளிநாட்டு பங்குதாரருடன் நீங்கள் சரளமாக பேசும்போது அனைவரும் வியப்பார்கள். நீங்கள் விளம்பரம் தேடவில்லை, உங்கள் வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தினீர்கள். மார்கஸ் அரேலியஸ் தனது குறிப்புகளில் இப்படி எழுதியுள்ளார், ஒரு நல்ல மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று விவாதிப்பதில் நேரத்தை வீணாக்காதீர்கள். அப்படி ஒருவராக வாழ்ந்து காட்டுங்கள்.
மரியாதை பெற இதைவிடச் சிறந்த அறிவுரை இருக்க முடியாது. நீங்கள் யார், ஏன் உங்களை மதிக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு விளக்கிக் கொண்டிருக்காதீர்கள். உங்கள் உழைப்பின் முடிவை அவர்களுக்கு காட்டுங்கள். உங்கள் சாதனைகளே உங்களுக்காக பேசட்டும். இது உலகளாவிய மொழி. இதை யாராலும் மறுக்க முடியாது. 6வது தர்மம், எதற்கும் புலம்பாமல் இருப்பது. எப்பொழுதும் எதையாவது சொல்லி குறை சொல்லிக்கொண்டே இருப்பவரை உங்களுக்கு பிடிக்குமா? என்னைக்குமாவது அவருக்கு நீங்கள் மரியாதை கொடுத்திருக்கிறீர்களா? ஐயோ, வெயில் தாங்க முடியலையே, என் மேலதிகாரி ரொம்ப மோசம், வாழ்க்கையே ஒரு நரகமா இருக்கு. இப்படி பேசுவது உங்களின் பலவீனத்தையே காட்டும். நான் ஒரு சூழ்நிலை கைதி என்று நீங்களே உலகிற்கு அறிவிப்பது போலத்தான் இது. ஸ்டோயிக் தத்துவவாதிகள் தங்களை ஒருபோதும் பலியாடாக பார்த்ததில்லை. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இருந்தால் அதை உடனே சரிசெய். தீர்வு இல்லையா, அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக உன் வேலையைப் பார். இது கேட்பதற்கு கொஞ்சம் கசப்பாக இருக்கலாம், ஆனால் இதுதான் நிஜம். சோதனைகளை சத்தமில்லாமல் சகித்துக்கொண்டு தன் பாதையில் முன்னேறிச் செல்பவனை பார்த்தால் மற்றவர்களுக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படும். இவனுக்கு இவ்வளவு மனபலம் எங்கிருந்து கிடைக்கிறது என்று அவர்கள் வியப்பார்கள். அந்த ரகசியம் மிக எளிதானது. உங்கள் ஆற்றலை புலம்பித் தீர்க்காமல் அடுத்த கட்டத்திற்கு மாறப் பயன்படுத்துகிறீர்கள். நீங்கள் புகார் அளிப்பதை நிறுத்தும்போது உங்களைச் சுற்றியிருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு சுமையாகத் தெரிய மாட்டீர்கள். மாறாக அவர்கள் உங்களை ஒரு நம்பிக்கையான தூணாக பார்ப்பார்கள். மக்கள் உங்களிடம் வந்து அழுவதற்கு பதில் உங்களை பார்த்து மன உறுதியை கற்றுக்கொள்வார்கள். 7வது விஷயம், நேருக்கு நேர் கண்களை பார்த்து பேசுவது. அமைதியான சுபாவம் கொண்டவர்கள் பெரும்பாலும் மற்றவர்களிடம் பேசுவதை தவிர்க்க தரையையோ அல்லது செல்போனையோ பார்ப்பார்கள். இது ஒரு பெரிய தவறு. உங்கள் கண்கள்தான் உங்கள் மிகச்சிறந்த ஆயுதம். உங்கள் பார்வை நிதானமாகவும் நேராகவும் அடுத்தவரை எடை போடுவது போலவும் இருக்க வேண்டும். யாரையும் முறைத்து பார்க்க வேண்டாம். அவர்கள் பேசுவதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாலே போதும். அடிக்கடி கண் சிமிட்டாதீர்கள். பயத்தில் அங்குமிங்கும் பார்க்காதீர்கள். இதை பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் இல்லை என்று சொல்லும்போதோ அல்லது உங்கள் கருத்தைச் சொல்லும்போதோ அடுத்தவர் கண்களை நேராக பார்த்து பேசுங்கள். நீங்கள் சொல்வதில் மிக உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதையும் உங்களிடம் ஒளிவு மறைவு எதுவுமில்லை என்பதையும் இது மற்றவர்களுக்கு தெளிவாக உணர்த்தும். உள்ளுக்குள் உங்களுக்கு பயமாகவே இருந்தாலும் உங்கள் பார்வையில் அந்த நடுக்கம் தெரியக்கூடாது. விலங்குகளின் உலகில் நேருக்கு நேர் பார்ப்பது என்பது ஒரு சவால். ஆனால் மனித உலகில் அது நீங்கள் யாருக்கும் சளைத்தவர் இல்லை என்பதற்கான அடையாளம். உங்கள் ஆளுமையை நிலைநாட்டும் இந்த வாய்ப்பை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதீர்கள். 8வது தளம் என்பது மற்றவர்களின் கருத்துக்களிலிருந்து விடுபடுவது. இதுதான் ஸ்டோயிக் தத்துவத்தின் மிக முக்கியமான அம்சம். மார்கஸ் அரேலியஸ் ஒருமுறை வியந்து கேட்டார், நாம் அனைவருமே மற்றவர்களை விட நம்மையே அதிகம் நேசிக்கிறோம். ஆனால் நம்முடைய சொந்த கருத்தை விட மற்றவர்களின் கருத்துக்கே ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அமைதியான மனிதர்கள் பெரும்பாலும் மற்றவர்களின் அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறார்கள். நான் செய்தது சரிதானா, அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பது போன்ற கேள்விகள் அவர்களை வாட்டும். ஆனால் ஒரு ஸ்டோயிக் சிந்தனையாளனுக்கு அவனது மனசாட்சிதான் நீதிபதி. உங்கள் நேர்மைக்கும் உங்கள் உழைப்பின் தரத்திற்கும் நீங்களே ஒரு அளவுகோலை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு வேலையை சிறப்பாக செய்துள்ளீர்கள் என்று உங்களுக்குத் தெரிந்தால் உங்கள் மேலதிகாரியின் பாராட்டுக்காக நீங்கள் ஏங்க வேண்டியதில்லை. உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் நடந்தது சரியென்றால் மற்றவர்களின் வதந்திகளைப் பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. இந்த தன்னிறைவு அல்லது ஆட்டார்கி உங்கள் ஆளுமையில் ஒரு தனி கம்பீரத்தை கொடுக்கும். யாரிடமும் அங்கீகாரத்தை எதிர்பார்க்காத ஒருவன் இயல்பாகவே மற்றவர்களை கவரும் காந்தமாக மாறுகிறான். நீங்கள் யாரையும் கவர முயல்வதில்லை, யாருக்கும் பணிந்து போவதில்லை. இதில் உள்ள முரண்பாடு என்னவென்றால் உங்களின் இந்த தன்மையே மற்றவர்களை உங்கள் அங்கீகாரத்திற்காக ஏங்க வைக்கும். 9வது விஷயம், மற்றவர்களைப் பற்றி புறம் பேசுவதைத் தவிருங்கள். இது உங்கள் மீதான மரியாதையை நீங்களே அழித்துக்கொள்ளும் மிக விரைவான வழி. பார்ப்பதற்கு இது மற்றவர்களோடு இணக்கமாக பழகுவது போலத் தோன்றினாலும் உண்மையில் இது உங்கள் நற்பெயரைக் கெடுக்கும். கணக்குத் துறையில் வேலை செய்யும் அந்த பெண் என்ன செய்தால் தெரியுமா என்று யாராவது கேட்கும்போது தலையசைத்து அந்த பேச்சில் கலந்து கொள்வது எளிது. ஆனால் ஒரு புத்திசாலிக்குத் தெரியும்,
மற்றவர்களைப் பற்றி அவர்கள் இல்லாத இடத்தில் பேசுவது நீங்கள் நம்பிக்கைக்கு உரியவர் இல்லை என்பதையே காட்டும். இன்று நீங்கள் ஒருவரைப் பற்றி இன்னொருவரிடம் ரகசியம் பேசினால் நாளை அதே நபரைப் பற்றி வேறொருவரிடம் பேசுவீர்கள் என்பதை உலகம் அறியும். நீங்கள் அமைதியான சுபாவம் கொண்டவரென்றால் அதையே உங்கள் பலமாக மாற்றிக்கொள்ளுங்கள். மற்றவர்களைப் பற்றிய விமர்சனங்கள் தொடங்கும்போது மௌனமாக இருங்கள். அல்லது எனக்கு முழு விவரம் தெரியாது, யாரையும் விமர்சிக்க நான் விரும்பவில்லை என்று நாசூக்காகச் சொல்லிவிடுங்கள். தேவைப்பட்டால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். இது தொடக்கத்தில் மற்றவர்களுக்கு சற்று விசித்திரமாகத் தோன்றலாம், ஆனால் நீண்ட காலத்தில் இது உங்களை ஒரு கொள்கை உள்ள மனிதராக அடையாளப்படுத்தும். உங்களிடம் எதையும் வெளிப்படையாக பேசலாம், நீங்கள் காட்டிக் கொடுக்க மாட்டீர்கள் என்ற நம்பிக்கை மற்றவர்களுக்கு வரும். உங்கள் மௌனம் மற்றவர்களுடைய ரகசியங்களை பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக மாறும். அந்த பண்புதான் உங்களுக்கு பெரும் மதிப்பை பெற்றுத் தரும். 10வது தத்துவம், எதையும் அவசரமாக தீர்மானிக்காமல் இருப்பது. எதைக் கண்டாலும் உடனே இது நல்லது, இது கெட்டது, அவன் ஒரு முட்டாள், இது ஒரு பெரிய விபத்து என்று முத்திரை குத்துவதுதான் நம் பழக்கம். ஆனால் எதையும் உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானிக்க கூடாதுன்னு ஸ்டோயிக் சிந்தனையாளர்கள் கூறுகிறார்கள். ஒரு சம்பவம் நடக்கிறது, அவ்வளவுதான். அது வெறும் ஒரு தகவல். அதை நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ மாற்றுவது உங்கள் எண்ணம் மட்டுமே. ஒரு அமைதியான மனிதனுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னால் யோசிக்க அதிக நேரம் கிடைக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் போச்சு என்று பதறும்போது நீங்கள் மட்டும் அந்தச் சூழலை நிதானமாக ஆராய்கிறீர்கள். இது உங்களைச் சுற்றி ஒரு ஞானத்தன்மையை உருவாக்குகிறது. கடைசியாக நீங்கள் நிலைமை கொஞ்சம் சிக்கலானதுதான், ஆனால் நம்மிடம் இந்த தீர்வுகள் உள்ளன என்று சொல்லும்போது அது ஒரு பைத்தியக்கார விடுதியில் கேட்கும் அறிவார்ந்த குரலைப் போல ஒலிக்கும். எல்லோரும் சேர்ந்து கோபப்படும் போதோ அல்லது கொண்டாடும் போதோ நீங்களும் அவர்களோடு ஓடாதீர்கள். ஒரு சாட்சியைப் போல அமைதியாக இருங்கள். யார் ஒருவன் பொதுவான பதற்றத்திற்கு ஆளாகாமல் இருக்கிறானோ அவனே இறுதியில் அந்தச் சூழ்நிலையை ஆள்கிறான். 11வது பகுதி, உடல் மொழி. ஸ்டோயிசிசம் என்பது வெறும் எண்ணங்கள் சார்ந்தது மட்டுமல்ல, அது அமைதியின் உடல் ரீதியான வெளிப்பாடு. பதட்டமாக இருப்பவர்களை கவனித்துப் பாருங்கள். அவர்கள் எதிலோ ஒரு அவசரத்தில் இருப்பார்கள். ஆடைகளை சரி செய்து கொண்டே இருப்பார்கள், கால்களை ஆட்டுவார்கள் அல்லது அடிக்கடி அமரும் நிலையை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இதை உடலின் சலசலப்பு என்று சொல்லலாம். ஒரு அமைதியான மனிதன் தன் அசைவுகளிலும் அந்த அமைதியை பிரதிபலிக்க வேண்டும். இடத்தை ஆக்கிரமித்து அமருங்கள். சௌகரியமாக உணருங்கள். வழக்கத்தை விட சற்று நிதானமாக நகரத் தொடங்குங்கள். உங்கள் அசைவுகளில் இருக்கும் நிதானமே உங்கள் தன்னம்பிக்கையையும் அதிகாரத்தையும் பறைசாற்றும். வேட்டைக்குத் தயாராகும் ஒரு விலங்கு ஒருபோதும் பதட்டமாக நகர்வதில்லை. ஒரு மன்னன் தன் அரியணை அறையில் அங்குமிங்கும் ஓடித் திரிவதில்லை. வேகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தலையை திருப்பும்போது நிதானமாகவும் நேர்த்தியாகவும் செய்யுங்கள். கைகளின் தேவையற்ற அசைவுகளை தவிர்க்குங்கள். உங்கள் அசையாத் தன்மை இந்த உலகிற்கு ஒன்றைச் சொல்ல வேண்டும். நானாக நினைத்தால் ஒழிய என்னை யாரும் அசைக்க முடியாது. இது நீங்கள் இருக்கும் அந்த இடத்தில் உங்கள் ஆளுமையின் கனத்தை மற்றவர்கள் உணரச் செய்யும். பாடம் 12. எந்த ஒரு விளக்கமும் இன்றி இல்லை என்று சொல்லப் பழகுங்கள். அமைதியான குணம் கொண்டவர்கள் பெரும்பாலும் நல்லவன் என்று பெயர் எடுக்கவே விரும்புவார்கள். மற்றவர்களை புண்படுத்தி விடுவோமோ என்கிற பயம் அவர்களுக்கு எப்போதும் இருக்கும். ஆனால் ஒன்று நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மரியாதை நீங்கள் வகுக்கும் எல்லைகளில்தான் இருக்கிறது. எல்லைகள் இல்லாத வாழ்க்கை யார் வேண்டுமானாலும் வந்து செல்லும் ஒரு பொதுப்பாதை போன்றது. நேரம் என்பது மீண்டும் கிடைக்காத ஒரு மிகச்சிறந்த செல்வம். இதை உணர்ந்த ஒரு புத்திசாலி தன் நேரத்தை மிக உயர்வாக மதிப்பார். எனவே உங்கள் கொள்கைகளுக்கோ அல்லது இலக்குகளுக்கோ முரணான ஒரு விஷயம் உங்களை நாடி வரும்போது தயங்காமல் இல்லை என்று சொல்லுங்கள். அதைச் சொன்ன பிறகு அதற்காக பல மணி நேரம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. மன்னிக்கவும், என்னால் இதைச் செய்ய முடியாது, எனக்கு வேறு வேலைகள் உள்ளன, அவ்வளவுதான். ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். நீங்கள் சாக்குப்போக்கு சொல்வது உங்கள் சொந்த வாழ்க்கையை நீங்கள் தீர்மானிப்பதற்கே குற்ற உணர்ச்சி கொள்வது போலத் தோன்றும். அதன் அவசியமில்லை. வேண்டா வெறுப்பாகச் சொல்லும் பலவீனமான சரி என்பதை விட உறுதியான, அதே சமயம் கண்ணியமான இல்லை என்பதுதான் உங்களுக்கு அதிக மரியாதையை தேடித்தரும்.
13வது விஷயம் தகுதி. ஸ்டோயிக் தத்துவத்தின்படி அறமே மிக உயர்ந்த பண்பு. நீங்கள் செய்யும் வேலையில் காட்டும் அபாரமான திறமையும் அந்த அறத்தின் ஒரு பகுதிதான். நீங்கள் உலகிலேயே மிகவும் அமைதியான மனிதராக இருக்கலாம், ஆனால் அந்த அறையில் இருக்கும் சிறந்த நிபுணர் நீங்கள்தான் என்றால் உலகம் உங்களைத் தேடி வந்து வணங்கும். அமைதி உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்த உதவுகிறது. மற்றவர்கள் அரட்டையிலும் தேவையற்ற சமூக பொழுதுபோக்குகளிலும் நேரத்தை செலவிடும்போது நீங்கள் உங்கள் துறையின் ஆழத்திற்குச் செல்ல முடியும். ஈடு செய்ய முடியாத ஒரு வல்லுநராக உருவெடுங்கள். மற்றவர்கள் கற்கத் தயங்கும் கடினமான விஷயங்களை நீங்கள் கற்றுத் தேருங்கள். உங்கள் தகுதியே உங்களுக்கான குரலாக மாறும். ஒரு சிக்கலான பிரச்சனை வரும்போது உரக்கப் பேசுபவர்களை விட விடை தெரிந்தவர் யார் என்றுதான் எல்லாரும் பார்ப்பார்கள். உங்கள் தொழில்முறை தகுதி சத்தமாக ஒலிக்கட்டும். அப்போது உங்கள் மௌனம் உங்களை ஒரு ஒதுக்கப்பட்டவராக காட்டாமல் ஒரு மேதையாக உலகுக்கு அடையாளம் காட்டும். 14வது பாடம். நீங்கள் நீங்களாகவே இருங்கள், மற்றவர்களைப் போல நடிக்காதீர்கள். அமைதியான சுபாவம் கொண்ட பல இன்ட்ரோவர்ட்ஸ் செய்கிற பெரிய தவறு பிறரை கவர வேண்டும் என்பதற்காக ஒரு கலகலப்பான மனிதரைப் போல முகமூடி அணிவதுதான். இது பார்ப்பதற்கு மிகவும் செயற்கையாகவும் ஒருவித பரிதாப உணர்வையுமே ஏற்படுத்தும். உங்கள் நடிப்பை மக்கள் எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள். நம்முடைய இயல்பை அப்படியே ஏற்றுக்கொள்வதையே ஸ்டோயிசிசம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் அமைதியானவர் என்றால் ஒரு சிறந்த அமைதியான மனிதனாக இருங்கள். அதை விடுத்து யாரோ ஒருவரைப் போல மாற முயன்று ஒரு மோசமான நகலாக மாறிவிடாதீர்கள். உங்கள் மௌனத்தை உங்கள் குணத்தின் ஒரு பகுதியாக, உங்கள் பலமாக நினையுங்கள். உங்கள் இயல்பில் நீங்கள் எப்போது சௌகரியமாக உணர்கிறீர்களோ அதை உங்களை சுற்றியுள்ளவர்களும் உணர்வார்கள். அவர் அமைதியானவர்தான், ஆனால் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவர் என்ற பிம்பம் தானாகவே உருவாகும். இந்த தெளிவுதான் உங்களுக்கு மரியாதையை தேடித்தரும். இன்றைய போலித்தனமான உலகில் உண்மைத்தன்மை என்பது மிகவும் அரிதாகிவிட்டது. அனைவரும் ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்வது போல சமூக வலைதளங்களில் காட்டிக்கொள்ளத் துடிக்கும் இந்த காலத்தில் யாரையும் கவர முயற்சிக்காமல் தனக்கே உரிய தன்மையுடன் இருக்கும் ஒரு மனிதன் பார்ப்பதற்கு ஒரு உறுதியான பாறையைப் போல கம்பீரமாகத் தெரிவார். 15வது தத்துவம். மோசமானதை முன்கூட்டியே கணிப்பது. லத்தீன் மொழியில் இதை ப்ரீமெடிடேஷியோ மலோரும் என்பார்கள். எல்லாமே தவறாக நடப்பதாக கற்பனை செய்து பார்ப்பது ஒரு வகையான மனப்பயிற்சி. வேலை இழப்பு, தோல்வி அல்லது பிறர் இழைக்கும் அவமானம், இவை அனைத்தையும் முன்கூட்டியே சிந்தித்துப் பாருங்கள். ஏன், எதற்கும் தயாராக இருக்கவே. நிஜமாகவே ஒரு நெருக்கடி வரும்போது ஒரு ஸ்டோயிக் தத்துவவாதி நிலை தடுமாற மாட்டார். ஏனெனில் அந்தச் சூழலை அவர் ஏற்கனவே தன் மனதில் வாழ்ந்து பார்த்திருப்பார். மற்றவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கும்போது உங்களிடம் ஏற்கனவே மாற்றுத் திட்டம் தயாராக இருக்கும். இக்கட்டான சூழலில் நீங்கள் காட்டும் அந்த அமைதியான மனநிலை உங்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துக் காட்டும். மற்றவர்கள் உங்களை ஒரு நம்பிக்கையான நபராக பார்ப்பார்கள். இவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் அவர் எப்படி இவ்வளவு நிதானமாக இருக்கிறார், அவருக்கு ஏதோ ரகசியம் தெரியுமோ என்று அவர்கள் வியப்பார்கள். ஆம், உங்களுக்கு ஒரு உண்மை தெரியும். பதற்றம் ஒருபோதும் பிரச்சனையை தீர்க்காது, ஆனால் தெளிவான சிந்தனை நிச்சயம் தீர்வு காணும். 16வது பாடம். தற்பெருமை பேசுவதை தவிர்த்தல். தற்பெருமை என்பது தன்னம்பிக்கை குறைவின் அடையாளம். என்னைப் பாருங்கள், நான் எவ்வளவு திறமையானவன் என்று கத்துவதற்கு சமம் இது. ஒரு ஸ்டோயிக் சிந்தனையாளருக்கு இது தேவையற்றது. சரி, நீங்கள் சொல்லாவிட்டால் உங்கள் வெற்றிகளைப் பற்றி மற்றவர்கள் எப்படித் தெரிந்து கொள்வார்கள்? கவலைப்படாதீர்கள், அவர்கள் நிச்சயம் தெரிந்து கொள்வார்கள். உங்களின் சாதனைகளை விட அதைப் பற்றிய செய்திகள் மிக வேகமாக பரவும். உங்கள் வெற்றியைப் பற்றி நீங்களே சொல்வதை விட மற்றவர்கள் சொல்லும்போதுதான் அதற்கு 10 மடங்கு அதிக மதிப்பு கிடைக்கும். நீங்கள் ஒரு சிறந்த வேலையை செய்து முடித்தால் அதை அமைதியாகச் சமர்ப்பியுங்கள். உங்களை பாராட்டும் போது ஒரு மெல்லிய புன்னகையுடன் நன்றி என்று மட்டும் சொல்லுங்கள். உங்கள் உழைப்பை குறைத்து மதிப்பிட வேண்டாம். அதே சமயம் அகந்தை கொள்ளவும் வேண்டாம். உண்மையான திறமையும் அதனுடன் சேர்ந்த அடக்கமும் தான் மற்றவர்களின் மரியாதையை பெற்றுத்தரும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். 17வது பாடம். நேரந்தவறாமையும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதும். இது கேட்கச் சலிப்பாகத் தோன்றலாம், ஆனால் ஒருவருக்கொருவர் கொடுக்கும் மரியாதைக்கு இதுதான் அடிப்படை.
குழப்பங்கள் நிறைந்த இந்த உலகில் சொன்ன நேரத்திற்கு வந்து சொன்னதைச் செய்து முடிக்கும் மனிதர்கள் மிகவும் குறைவு. அமைதியாக இருப்பவர்கள் தங்களைப் பற்றி வார்த்தைகள் இன்றி வெளிப்படுத்த இது ஒரு சிறந்த வழி. நீங்கள் சரியான நேரத்திற்குச் செல்வது உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் நான் மதிக்கிறேன் என்பதை உணர்த்துகிறது. நீங்கள் கொடுத்த வாக்கைக் காப்பாற்றுவது எனது சொல்லே சத்தியம் என்று உரக்கச் சொல்கிறது. இதற்காக நீங்கள் மார்தட்டிக் கொள்ளவோ அல்லது சத்தியம் செய்யவோ வேண்டிய அவசியமில்லை. உங்கள் நற்பெயரே உங்களுக்கு முன்னால் சென்று உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். இந்த அமைதியான மனிதன் ஒரு காரியத்தைச் சொன்னால் அதை நிச்சயம் முடிப்பார் என்று மற்றவர்கள் உங்களை முழுமையாக நம்புவார்கள். அந்த ஆழமான நம்பிக்கையை அழகான பேச்சுகளால் ஒருபோதும் விலைக்கு வாங்க முடியாது. 18வது குறிப்பு: தூண்டுதல்களுக்கும் இகழ்ச்சிகளுக்கும் செவிசாய்க்காதீர்கள். அறிவாளியை யாராலும் அவமதிக்க முடியாது என்று செனிகா குறிப்பிட்டார். ஏனெனில் உண்மை என்பது மாறாத ஒன்று, பொய் என்பது அதைச் சொல்பவரின் சுமை. நீங்கள் புத்திசாலியாக இருக்கும்போது யாராவது உங்களை முட்டாள் என்று அழைத்தால் அது அவர்களின் பார்வை கோளாறு. ஒருவேளை நீங்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் சொல்வது சரிதான். அப்போது வருத்தப்படாமல் உங்களை சரி செய்து கொள்ளுங்கள். அலைகளுக்கு நடுவே இருக்கும் ஒரு பாறையாக உங்களை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அலைகள் ஆர்ப்பரிக்கும், மோதும், நுரை தள்ளும். ஆனால் பாறை அசையாமல் அப்படியே இருக்கும். யாராவது உங்களை சீண்ட முயன்றால் அவர்களை ஒரு விசித்திரமான பூச்சியை பார்ப்பது போல கவனிப்பார். இவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்? இவருக்கு இன்று ஏதோ கஷ்டமான நாளோ என்று எண்ணுங்கள். உங்களின் இந்த அமைதி எதிராளியின் காலடியிலிருந்து நிலத்தை பறித்துவிடும். அவர் ஒரு போரை எதிர்பார்ப்பார், ஆனால் அங்கு ஒரு வெறுமையை சந்திப்பார். அந்த பெரும் மௌனத்தில்தான் அவர் தோற்றுப் போகிறார். 19வது அத்தியாயம்: இடைவிடாத வளர்ச்சி. இது காய்சன் தத்துவத்தைப் போன்றது. ஸ்டோய்சிசம் இல்லையென்றாலும் ஒருவரை செதுக்கும் கலையில் அதற்கு மிக நெருக்கமானது. ஸ்டோய்க்குகள் வாழ்நாள் முழுவதும் கற்பதை நிறுத்தவில்லை. நீங்களும் மற்றவர்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான மனிதராகத் தெரிய வேண்டும். எதிலும் ஆர்வம் காட்டாத ஒரு அமைதியான மனிதன் வெறும் சலிப்பைத்தான் தருவான். ஆனால் புத்தகங்கள் வாசிப்பது, ரசனையான பொழுதுபோக்குகள் வைத்திருப்பது, அரசியல், கலை அல்லது தொழில்நுட்பம் என பலவற்றைப் பற்றித் தெரிந்த ஒரு அமைதியான மனிதன் ஒரு புரியாத புதிரை போன்றவன். உங்கள் அறிவாற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் மௌனத்திற்குள் ஓர் ஆழமான உள்ளடக்கத்தை நிரப்புங்கள். நீங்கள் பேசத் தொடங்கும்போது உங்கள் வார்த்தைகளில் ஆழமான சிந்தனைகளும் வியக்க வைக்கும் தகவல்களும் யாரும் எளிதில் ஊகிக்க முடியாத தனித்துவமான முடிவுகளும் இருக்கட்டும். உங்கள் பரந்த அறிவு உங்களை ஒரு கௌரவமான அந்தஸ்துக்கு உயர்த்தும். உங்களைச் சுற்றி இருக்கவும் உங்களுடன் பேசவும் மற்றவர்கள் தானாகவே விரும்புவார்கள். 20வது மற்றும் இறுதித் தத்துவம்: அமோர் ஃபாட்டி, அதாவது நம் விதியை நேசித்தல். உங்கள் வாழ்வில் நடக்கும் எல்லாவற்றையும் நன்றியுணர்வுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் அமைதியானவரா? நல்லது. நீங்கள் ஒரு உள்முக சிந்தனையாளரா? மிக நன்று. உங்களை யாரும் கவனிக்கவில்லையா? அது ஒரு பாடம். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்ததா? அது ஒரு சோதனை. யதார்த்தத்தை எதிர்த்துப் போராடாதீர்கள், மாறாக அதை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்க்கையை மிகவும் எளிமையாக்கும். நீங்கள் உங்களோடும் இந்த உலகத்தோடும் இணக்கமாக இருக்கும்போது அதை மற்றவர்கள் எளிதில் உணர முடியும். உங்களிடமிருந்து ஒரு அமைதியான, அதே சமயம் உறுதியான சக்தி வெளிப்படும். உங்களுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகளைப் பற்றி புலம்பாமல் கையில் இருப்பதை வைத்து உங்கள் வாழ்வின் மிகச்சிறந்த ஆட்டத்தை ஆடுங்கள். இறுதியில் அப்படிப்பட்டவர்களே வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியைத் தட்டிச் செல்கிறார்கள். உங்கள் ஆளுமை என்னும் கோட்டையை உருவாக்கும் 20 அடித்தளங்கள் இவைதான். அமைதியாக இருப்பது என்பது நீங்கள் யாராலும் கவனிக்கப்பட மாட்டீர்கள் என்று அர்த்தமல்ல. நாம் பார்த்தது போல சில நேரங்களில் அந்த அமைதியில்தான் மிகப்பெரிய சக்தி ஒளிந்திருக்கிறது. மரியாதை என்பது கத்திக் கேட்பதல்ல. அது சுயக்கட்டுப்பாடு, சரியான செயல்கள் மற்றும் மன உறுதியால் சம்பாதிக்க வேண்டிய ஒன்று என்று ஸ்டோயிசிசம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதில் ஏதேனும் ஒரு கொள்கையை இன்றே முயற்சி செய்து பாருங்கள். ஒரு நிமிடம் நிதானமாக பேசுங்கள். நேருக்கு நேர் கண்களை பார்த்து பேசுங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள். அப்பொழுதுதான் மற்றவர்கள் உங்களை மதிக்கும் விதம் மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்ததற்கு நன்றி. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால்
மன வலிமை மற்றும் தத்துவங்கள் குறித்த மேலும் பல தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களை மேலும் வளரச் செய்யும். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. இந்த 20 விஷயங்களில் உங்களுக்கு மிகவும் கடினமாக தோன்றுவது எது? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள், விவாதிப்போம். ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், சத்தம் வலிமையல்ல. உண்மையான வலிமை என்பது நீங்கள்தான்.